ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பதவியை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நம்ம பார்க்கின்ற தலைப்பானது நினைத்துப்பார். நினைத்துப்பார். பொதுவாக இந்த உலகத்தில் ஜனங்கள் சொல்கிற ஒரு காரியம், சில குடும்பங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் இந்த குடும்பத்திற்கு நாங்கள் பலவிதமான உதவிகளை செய்தோம், ஆனா அவங்க ஒரு காலகட்டத்தில் வளர்ந்து வந்த உடனே அவங்க எல்லாத்தையும் மறந்துடுறாங்க, நாங்கள் செய்த காரியத்தை அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை அப்படின்னு சிலர் சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நினைத்து பார்ப்பது மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு நாங்கள் உதவி செய்தோமோ அந்த அளவுக்கு அவங்க எங்களுக்கு என்ன பண்ணாங்க, விரோதமாக எழும்புகிறார்கள் என்று சொல்லி ஆதாகப்படுகிற காரியத்தை கேட்க முடியும். ரொம்ப துக்கத்தோடு சொல்லுவாங்க, நாங்கள் இப்படிலாம் செஞ்சோம், நாங்கள் அப்படிலாம் அந்த குடும்பத்துக்கு ஆரம்பத்தில் செஞ்சோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, ஐயோ ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாச்சேன்னு சொல்லி இவ்வளோ உதவிகளை செய்தோம், ஆனால் இந்த நாட்களில் அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே அவங்க எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்று சொல்லி அநேக குடும்பங்கள் ஆதாகப்படுகிற விஷயத்தை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. காரணம், சிலர் அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவளை நினைத்து பார்ப்பதில்லை, நினைத்து பார்ப்பதில்லை. ஆனா ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க, அந்த காலத்துல அந்த குடும்பம் எங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி செய்தது, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் அவர்களை மறக்க மாட்டோம் என்று சொல்லி அப்படி நன்றி உள்ள குடும்பங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா முக்காவாசி பேர் மறந்து போகிற ஒரு காரியமாக இருக்குது. மறந்து போறாங்க பழைய வாழ்க்கை, அந்த உதவிகளை குறித்து அவர்கள் நினைத்து பார்ப்பது இல்லை. இன்னும் சொல்லப்போன சில சபையிலையும் பார்க்க முடியுது. சில சபையில் ஆரம்பத்தில் பாஸ்டர் சொல்லுகிற விஷயத்துல சில குடும்பங்கள் பாஸ்டர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிவார்கள். காரணம், அந்த போதர்கிட்ட அந்த சபையிலிருந்து உதவிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கீழ். ஆனா அவங்க ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்த உடனே அவங்க அடுத்து எதிர்பார்ப்பது போதகர் அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பாஸ்டர் என்ன பண்ணோம், கேட்க வேண்டும். அப்படி கேட்கவில்லை என்று சொன்னால் சபைக்குள்ள குழப்பத்தை கொண்டு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள், பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள். காரணம் என்னன்னா, அவங்க அந்த பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்காதபடினாலே அந்த சுயநலத்தோடு என்ன பண்றாங்க, வாழ்கிறார்கள். பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்காதபடிக்கு சுயநலத்தோடு இருக்கிற சில குடும்பங்களும் உண்டு. அல்லேலூயா. சுயநலம் மிக்க குடும்பங்கள் அநேகம் உண்டு. பழைய காரியம் நினைத்து பார்க்க மாட்டாங்க, சபையிலும் குழப்பத்தை வருவாங்க, யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கு விரோதமாக எழுதுவாங்க. அப்படிப்பட்ட காரியம் காண நினைத்து பார்ப்பதில்லை. ஆனா தெளிவா புரிஞ்சுக்கோங்க தேவஜனமே, அன்பான தேவஜனமே, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து நாம் நினைத்து பார்க்கின்றோமா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை ஏற்றுக்கொண்டோம், தேவனுடைய பிள்ளையாக மாறினோம், சில சூழ்நிலை நிமித்தமாக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம், சில பாடுகள் மத்தியில் நம் தேவனை ஏற்றுக்கொள்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளை குறித்து நாம் நினைத்து பார்க்கிறோமா? காரணம், வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை சங்கீதம் 34:15 எடுத்து வாசிப்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல், அல்லேலூயா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறார். அவர் என்ன பண்றார், நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார், நம்முடைய நினைவுகளை அவர் என்ன பண்றார், அறிகிறவராக இருக்கின்றார். நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று அவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார். நம்ம எப்படி இருக்கோம், நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கு, என் தேவனை நடத்தினாரே, என் தேவனை தெரிந்து கொண்டாரே என்று சொல்லி அவர் எனக்கு இத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார், என்னுடைய கண்ணீருக்கு தேவன் பதிலை தந்தார், ஆபத்து நேரத்தில் உதவியா இருந்தார், பலவீனத்தின் மத்தியில் அவருடைய பலன் எனக்கு பூர்ணமாக இருந்தது, ஆகவே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எஸ், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் சொல்லி வாழ்கிற பிள்ளைகள் அதற்கு பிற்பாடு அவர் செய்த நன்மைகளை குறித்து நாம் நினைத்து பார்க்கிறோமா என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார். அல்லேலூயா. அவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார். நாம் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோமா? நாம் அவர் செய்த நன்மைகளை என்ன பண்றோம், நினைத்து பார்க்கின்றோமா? வேதத்துல பார்ப்போம், எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், முதலாவது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவர்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய்
இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. யாருக்கு? சபைக்கு. அல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு, அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் எழுதுகிறதாவது. 24வது வசனம் 25வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆகிலும் யூதரானாலும் 11ஆம் அதிகாரம் 24, 25. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில். வாசிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி, பாருங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதே 25லயும் அந்த கடைசி வரியை வாசிப்போம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். வானம் பண்ணும்போது சொல்ற, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்றார். அல்லேலூயா. என்னை நினைவு கூறுங்க. நான் செய்த நன்மைகளை, நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன், எதற்காக அடிக்கப்பட்டேன், எதற்காக ரத்தத்தை சிந்தினேன், எதற்காக மரித்தேன், எதற்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தேன், எதற்காக மறுபடியும் வரப்போகிறேன் என்று சொல்லி அதை நினைவு கூர்ந்து செய்யுங்கள். என்னுடைய பாவத்திற்காக, எங்களுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக என் தேவன் உலகத்திற்கு வந்தார். அந்த நாள் அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். இதனால நான் சாட்சி கொடுக்கிறேன். எனக்காக என் தேவன் மரித்தார், எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், எனக்காக மறுபடியும் வரப்போகிற மேசியா என்று சொல்லி சாட்சி கொடுப்பதற்காக தேவனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அவர் சொல்றார், நினைவு கூறுங்க. நம்ம நினைத்து பார்க்கிறோமா? அந்த நேரத்துல அந்த பந்தியில உட்காரும்போது நினைத்து பார்ப்பதல்ல, நினைவு கூறுவதல்ல. நாம் நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளை குறித்து நாம் நினைத்து பார்த்து நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம், இந்த காலகட்டம் சொன்ன மிஷின் வாழ்க்கையா இருக்கிறது. மிஷின் வாழ்க்கை இருக்கு. நம்முடைய வாழ்க்கை மிஷின் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கிற நாம் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கின்றோமா? அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கின்றோமா? என் தேவன் நம்மை பார்க்கும் பொழுது நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறாரா, துக்கப்படுகிறார் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படி இருக்கின்றோம்? நினைத்து பார்க்கிறோமா? இல்லை என்று சொன்னால் இல்லை என்று சொல்லி நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம். லாக்டவுன் டைம், வீட்டில் இருக்கிறோம். அநேகருக்கு இப்ப வேலை இல்லை, வீட்டில் இருக்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இது நல்ல தருணம். யோசிச்சு பாருங்க, நினைத்து பாருங்க. தேவன் இம்மட்டும் செய்த நன்மைகளை குறித்து நினைத்து பாருங்க. நினைத்து பார்க்க வேண்டிய, தெளிவா புரிந்து கொள்ளுங்க. நாம் நிர்மூலமாகாது இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அந்த நன்மையை நினைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்வர்களாக இருக்க வேண்டும். கொரோனா காலம், அநேகர் மரித்து போயிருக்காங்க. நம்ம சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் அநேகர் மரித்து போயிருக்காங்க. இன்னைக்கு பேசுற நாளைக்கு உயிரோட இல்ல. அநேக ஊழியர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். நம்ம சொல்றது, தேவன் அவருடைய ஓட்டத்தை என்ன பண்ணார்? முடித்தார். குறித்த நேரத்தில் முடித்தார். ஆனால் தேவன் எனக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்தார். அதை நினைத்து நினைவு கூர்ந்து நான் நன்றி செலுத்துறேன் என்று சொல்கிற எத்தனை பேர் இருக்கிறோம்? அவங்க இறந்துட்டாங்க, இவங்க இறந்துட்டாங்க. ரைட், ஆண்டவரே, அவங்களுடைய ஓட்டத்திற்கு உண்டான காரியம் அதை ஏற்றத்துக்கு கத்தர் முடித்து. ஆனா இந்த நாள் எனக்கு ஒரு நாளை, என்னுடைய ஆயுஷ்ல ஒரு நாளை கத்தர் ஆண்டவரை நீ கூட்டி கொடுத்தேன் என்று சொல்லி எத்தனை பேர் தேவனுக்கு நன்றி செலுத்துறோம்? இரவு நேரத்தில் ஆண்டவரை இந்நாள் முழுவதும் சுகபத்திரத்தை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லி எத்தனை பேர்? காலையில கண் விழித்தோடனே ஆண்டவரே இரவு முழுவதும் பாதுகாத்தீரே, ஒரு புதிய நாள் எனக்கு தந்தீரே என்று சொல்லி எத்தனை பேர் நன்றி செலுத்துகிறோம்? தெளிவா புரிஞ்சுக்கோங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. தேவன் செய்த நன்மைகளை குறித்து நாம் நினைத்து பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன் நாம் நினைத்து பார்க்க வேண்டும்? நினைத்து பார்ப்பதற்கு அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஏன் அவரை நினைத்து பார்க்க வேண்டும்? அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த காரியங்கள் என்ன? அவர் எப்படிப்பட்டவராய் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறார்?
என்று சொல்லி நாம் என்ன பண்ணுவோம், நினைத்து பார்க்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? முதல் காரியம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. முதல் காரியம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அவர் வல்லமை உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் வல்லமை உள்ளவர், எனக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கின்றார். அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர், எனக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கின்றார். என் தேவன் வல்லமை உள்ளவர், அவர் எல்லா சூழ்நிலையும் எனக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கின்றார். வேதத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவருடைய நாமம் என்னவென்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று சொல்லி மோசே தேவனை பார்த்து கேட்கின்றார். அதற்கு தேவன் தருகிற பதிலானது 14வது வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கின்றேன் என்று சொல்லி, இருக்கிறேன் என்பவர் சொல்வாயாக என்றார். அல்லேலூயா. இருக்கின்றவராய் இருப்பவர். எஸ், ஐ ஆம் தட் ஐ ஆம். The unchanging God. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. இருக்கின்றவராய் இருப்பவர். அவர் எப்படி இருக்கிறாரோ, நேத்து எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்னைக்கு இருப்பார். இன்னைக்கு எப்படி இருக்கிறாரோ அதே போல நாளைக்கு இருப்பார். நேத்து ஒரு மாதிரி, இன்னைக்கு இன்னொரு மாதிரி, நாளைக்கு வேற வித மாதிரி இருக்கிறவர் அல்ல. மனுஷன் மாறலாம், மனுஷன் மாறலாம். நேத்து வேற மாதிரி இருப்பாங்க, இன்னைக்கு பார்த்தா அவங்க செயல்பாடு வேற மாதிரி இருக்கும், நாளைக்கு பார்த்தா அவங்களுடைய சொல்லும் பேச்சு வேற மாதிரி இருக்கும். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. மனுஷனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை நிரந்தரமானது. முதல்ல எப்படி இருந்தாரோ, ஆதியில் எப்படி இருந்தாரோ இப்பொழுது அப்படிதான் இருப்பார். நாளைக்கு அதே வல்லமை தான் தேவனிடத்திலிருந்து வெளிப்படும். ஆனா மனுஷனுடைய பலன் அப்படிப்பட்டதல்ல. மனுஷனுடைய பலன் அப்படிப்பட்டதல்ல. 18 வயசுல ஒரு பலன் இருக்கும், 30 வயசுல ஒரு பலன் இருக்கும், 40 வயசுல அந்த பலன் குறையும், 50 வயசுல அப்படியே இறங்கிட்டே இருக்கும், 60 வயசுல இறங்கிட்டே இருக்கும். ஆனா பலவீனப்பட்ட ஒரு பாத்திரமாக இருப்பான். அல்லேலூயா. காரணம் மனுஷனுடைய பலன் அப்படிப்பட்டது. ஆனால் தேவனுடைய பலன் அப்படிப்பட்டதல்ல. நேற்று உண்டான பலன் தான் இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கு, இன்னைக்கு உண்டான பலன் தான் நாளைக்கு இருக்கு, நாளைக்கு உண்டான பலன் நாளைக்கு எப்படி இருக்குன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அவருடைய வல்லமை எந்த சூழ்நிலையும் மாறவே மாறாது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் மாறவே மாறாது. அதனாலதான் நியாயாதிபதிகளை பார்க்கின்றோம். 6ஆவது அதிகாரம் 14 வசனம் தேவன் கிதியோனை பார்த்து சொல்ற வார்த்தை, நீ மீதியான என்ன பண்ண, இந்த கொஞ்ச பலத்தோடு, இந்த பலத்தோடு நீ போ என்று சொல்லுகின்றான். நீ போ என்று சொல்லுகின்றான். காரணம் அவனுக்குள்ள இருக்கிற சின்ன பலன், ஆனா விசுவாசத்தோடு கடந்து செல்லும் பொழுது தேவனுடைய பலனுக்கு பூர்ணமாக விளங்கும். அவன் மீதியான முறியடித்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அல்லேலூயா. காரணம் தேவன் வல்லமையுள்ளவர், நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கின்றார். அல்லேலூயா. அதனால பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அவர் சொல்ற காரியம், I can face every situation. நான் எல்லா சூழ்நிலையும் என்னால் என்ன பண்ண எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லுகின்றார். எல்லா சூழ்நிலையும் என்னால் எதிர்கொள்ள முடியும். காரணம் தேவ வல்லமை அவனை இடைக்கட்டபடினாலே. அல்லேலூயா. அவன் சொல்லுகிற வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. காரணம் அவர் வல்லமை, நமக்காக யுத்தம் செய்கிறவர். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத்துக்கு விரோதம் 3 டீம். அல்லேலூயா. ஆனா அவர்கள் விரோதமாக எழும்பினார்கள். ஆனால் அவன் யோசப்பா தேவனை நோக்கி பார்த்தார். அங்கே தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. எடுத்து வாசிப்போம். 15வது வசனத்துல அவர் சொல்கிற வார்த்தை, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது என்று சொல்லி. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. அதே 17வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, அதே வார்த்தை தான். எடுத்து வாசிப்போம். 17 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம்.
இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, நீங்கள் தரித்து இருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர் அவருக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடனே இருக்கின்றார். தரித்து நில்லுங்கள் என்று சொல்ல. ஸ்டாண்ட் ஃபர்ம். அப்ப என்ன அர்த்தம்னா, உங்க டிசிஷனை நீங்க மாத்திராதீங்க, நீங்க பின்வாங்கி போயிடாதீங்க. அவர் செய்வார் என்றதை நினைப்போது முன்னேறுங்க. அந்த அர்த்தம் அதுதான். நீங்கள் தரித்து நில்லுங்க என்று சொல்லும்போது விசுவாசத்துடன் நில்லுங்க என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. தரித்து நிற்கும்போது கர்த்தர் அங்கே ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். கர்த்தர் அவளுக்காக யுத்தம் செய்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். காரணம் தெளிவாக சொல்றார், இது உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. அது யாருடைய? என் தேவனுடைய. இந்த நாட்கள் காணப்படுகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், இப்படிப்பட்ட யுத்தத்துல நீங்கள் தரித்து நில்லுங்க. இந்த பலவீனத்தின் மத்தியில நீங்கள் தரித்து இருங்க. உங்க டிசிஷனை நீங்க மாத்திராதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற நன்மை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அவர் செய்கிறவர். ஆரம்பத்தில் செய்தவர் முடிப்பதல்ல, அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். அதை நம்ம யோசித்து பார்க்கணும். இதுவரைக்கும் சுகபலத்தோட தேவனை பாதுகாத்தார். எத்தனையோ பிரச்சனை மத்தியிலும், எத்தனையோ போராட்டம் மத்தியிலும், எத்தனையோ பிசாசின் போராட்டத்தின் மத்தியில ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்து என் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஜெயத்தை கொடுத்தாரே என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த லாக்டவுன் காலத்துல சகோதர சகோதரியே, அநேக நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம். நீங்க ஆலோசனை பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவர் செய்த நன்மைகளை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. காரணம் ஓடுற ஓட்டம், மிஷின் ஓட்டம். நினைத்து பார்ப்பதற்கு நேரம் என்று சொன்னால் அது சரியல்ல. இப்ப ஃப்ரீயா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க அவர் செய்த நன்மைகள். என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை குறித்து நினைத்து பாருங்க. அல்லேலூயா. அப்ப முதல் காரியம், அவரை நினைத்து பார்ப்பதற்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது முதல் காரியம், அவர் வல்லமை உள்ளவர், எனக்காக யுத்தம் செய்கிறவர். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் வல்லமை உள்ளவர், எனக்காக யுத்தங்கள் செய்கிறவர். இரண்டாவது தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது அன்பு நிறைந்தவர். உண்மையான அன்பு. இந்த உலகத்தின் அன்பல்ல. உலகத்தின் அன்பல்ல மாய்மாலம். என் ரத்தத்தின் ரத்தமே என்று சொல்லுகிறார்கள். ஆனா யாருமே யாருக்குமே ரத்தம் கொடுக்கிறது இல்ல. ரத்தம் வேணா கொடுப்பாங்க, ஜீவனை யாரும் கொடுக்கிறது இல்ல. எங்கேயா பார்த்திருக்கீங்களா? இந்த காலம் வேற. இந்த உலக வாழ்க்கையில யாரையும் நம்ப முடியாது. எந்த நேரத்தில் எப்படி செயல்படும் சொல்லி நம்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம். அன்பு குறைந்து போகிறது. அன்பு இல்லாத வாழ்க்கை. கணவன் மனைவிக்குள்ள இல்ல, மனைவிக்கு கணவன் மீது இல்ல, பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல இல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல இல்ல. அன்பை இல்லாத ஒரு வாழ்க்கை, மிஷின் வாழ்க்கை, ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டதல்ல. நாம் எடுத்து வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா என்ன பண்ணாரா? உலகத்தில் என்ன பண்ணாரா? அன்பு கூர்ந்தார். இவ்வளவா இந்த உலகத்தில் என்ன பண்ணாரா? அன்பு கூர்ந்தார். ஒரே பல குமாரனை விசுவாசி. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார் அவர்கள் கெட்டு போகாமல், அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவோ இந்த உலகத்தின் மீது என்ன பண்ணார்? அன்பு செலுத்தின தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பு இருக்கா இந்த உலகத்துல? ஜனங்கள் மத்தியில் அப்படிப்பட்ட அன்பு இருக்கா? நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. அவர் மீது உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு அன்பு இருக்கா? யோசிச்சு பாருங்க. எடுத்து வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா.
நித்திய ஜீவன் யாரால? இயேசு கிறிஸ்துவினாலே. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் நொறுக்கப்பட்டார். பலவிதமான அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். நம்ம பெற வேண்டிய எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணார்? சிலுவையில் என்ன பண்ணார்? ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய ஜீவனை, தன் ஜீவனை கொடுத்து மரித்து எனக்கு என்ன பண்ண? ஜீவனை கொடுத்தார். தன் ஜீவனை கொடுத்து எனக்கு என்ன பண்ண? ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு ஜீவனை பண்ணார்? கொடுத்திருக்கின்றார். நான் மரித்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை பின்பற்றுகிறோம்னா அவரை நினைவு கூர்ந்து பார்க்கிறோமா? நினைத்து பார்க்கின்றோமா? தெளிவா பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கின்றார். பாவத்தின் அடிமைத்தனத்திலும் தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். சிலுவையில் தேவன் நமக்காக வெற்றி சிறந்திருக்கின்றார். நமக்காக ஜீவனை தந்திருக்கின்றார். மரித்து 3ஆம் நாள் வீழ்த்தெழுந்திருக்கிறார். அவர் மறுபடியும் வரப்போகிற மேசியா என்று சொல்லி நம்ம நினைவு கூறுகின்றோம். பந்தியில உட்கார்ந்து நினைவு கூறுகிறோம். அந்த ஒரு நேரம் மாத்திரம் நினைவு கூறுவது. அவர் செய்த ஒவ்வொரு நன்மையும், இந்நாள் வரை செய்த ஒவ்வொரு நன்மையும் குறித்து நினைத்து பார்க்கிறவர்களாக, நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரே, சகோதரியே, இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தேன்னு அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த நாள் அப்படி முடிவு செய். நான் நினைத்து பார்க்க போறேன். இந்த மிஷின் ஓட்டத்துல, இந்த உலகத்துல ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பழைய வாழ்க்கை யோசிச்சு பார்க்கல, அவர் செய்த நன்மைகளை குறித்து யோசிச்சு பார்க்கல, நினைத்து பார்க்கல. ஆனா இப்ப ஒரு நல்ல நேரம். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர, சகோதரியே, இது ஒரு நல்ல நேரம். நினைத்துப்பார். தேவன் செய்த எல்லா நன்மை நினைத்துப்பார். நீ அநேக காரியங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு முக்கியமான இந்த 2 காரியத்தை பார்க்கிறோம். என் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது, என் தேவன் அவர் வல்லமை உள்ளவர், எனக்காக யுத்தம் செய்கிறவர். அல்லேலூயா. என் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் அன்பு நிறைந்த தேவனாக இருக்கின்றார். நினைத்து பாருங்க. ஒவ்வொரு நாள் நினைத்து பாருங்க. ஒவ்வொரு நாள் நினைத்து பாருங்க. நன்றி மறவாது இருக்காதீங்க. நன்றி உள்ளவர்களாக இருங்க. உலக மனுஷன் சொல்றான், அம்மா மறந்துட்டான், நான் செஞ்ச மறந்துட்டான், நான் மறந்துட்டான், அவன் மறந்துட்டான் என்று சொல்லி சொல்லுகிற காரியம். ஆனா நீங்க மறந்துட்டீங்களா? உங்க தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க நீங்க மறந்துட்டீங்களா? ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம்? ஆண்டவரே, இதுக்கெல்லாம் நீதான் ஐயா காரணம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி என்று சொல்லி எல்லா சொல்லியும் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த பந்தியில 1 Corinthians 11ஆம் அதிகாரம் 24, 25 சொல்றது, என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லு. என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுது. நினைத்துப்பார். அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்துப்பார். நீ நினைத்து பார்த்து நன்றி உள்ளவராக இருக்கும் என்று சொன்னார், கர்த்தர் நம்முடைய காரியத்தில் அவர் உண்மை உள்ளவர்களாக இருப்பார். அல்லேலூயா. நான் நினைத்து பார்க்க வேண்டும். நான் நினைத்து பார்ப்பது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள நாள் முழுவதும் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். சகோதரி, சகோதரியே, ஜீவனுள்ள நாள் முழுவதும் அதை நினைத்து பார்த்து அவர் செய்த ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலேயே நன்மையான காரியங்களை செய்வோம். ஆகவே அருமையான சகோதர, சகோதரியே, இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர, சகோதரியே, நீங்க நினைத்து பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் புலம்புற வாழ்க்கை இல்லை, தேவனை துதிக்கிற வாழ்க்கையா இருக்கணும். தேவன் ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியங்கள் அது எல்லாம் நமக்கு நன்மையாக தான் இருக்கும். சில நேரத்தில் சூழ்நிலை விரோதமா இருக்கும். ஐயோ, சூழ்நிலை விரோதம் இல்லை. சூழ்நிலை விரோதமா இருந்தாலும் அந்த விரோதமா இருக்கிறதுக்காக காரணம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாக செய்கிறபடினால எந்த சூழ்நிலை பார்த்து பயந்துடாதீங்க, எந்த போராட்டத்தை பார்த்து பயந்துடாதீங்க. காரணம் கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் உடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தி நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கின்றோம். நம்ம யார் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர், நீ செய்த நன்மைகளை குறித்து நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். கடந்த நாட்களை இந்த மிஷன் வாழ்க்கையில நாங்கள் பார்க்கல. நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது நாங்கள் நினைத்து பார்க்கல. ஆனா இந்த நல்ல தருணம் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவனை எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற தயவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, உங்களுடைய கரம் நடத்தும்படியாக அவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ வரலாற்றில் ஒவ்வொரு நாளும் உண்மை நினைத்து பார்த்து நீ செய்த நன்மை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க என் தேவன் கிருபை பார்த்து நாங்கள் செபிக்கிறோம். பதிவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். கர்த்தரை பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்ட் நீங்க வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. ஆமென்.